மின் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஐயா அப்படிங்கிற நிகழ்ச்சி உங்களை அன்போடு வரவேற்கிறோம். பல மாவட்டங்களிலிருந்து பல்வேறு பிரச்சனைகளை மின் தொலைக்காட்சி வாயிலாக தெரிவிக்கிறார்கள். நாங்களும் அதுக்கு தகுந்தது போல அந்தந்த அதிகாரிகளுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று தீர்வு காணும் நோக்கத்தில் செயல்படுகிறோம். நீண்ட நாட்களாக இடப்படக்கூடிய இந்த பட்டா மாதல் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்குமே நாம் குறிப்பான அந்த அதிகாரிகளுக்கு உடனே அதிகாரியுடைய பார்வை கொண்டு சென்று தீர்வு காண்றோம். பல வருவாய்த்துறையில் தான் பல பிரச்சனைகள், பல பட்டா மாதங்கள், அதே போல் நிறைய பேர் இந்த டெத் சர்டிஃபிகேட், வாரிசு சர்டிஃபிகேட் இந்த ஒரு குளறுபடி இருக்கும். நிறைய பேர் பதிவு பண்ணாமே இருப்பாங்க. அவங்களுக்கு ஏன் காலதாமதமாக யாரை போய் சந்திக்கணும் அப்படின்ட்டு இப்போ குழப்பமாக இருக்கும். நிறைய பேர் வாங்க முடியாமல் தவிச்சிட்ருப்பாங்க. இதனால் அதிகமாக பணம் கேட்குற சூழலும் இருக்கும். இதற்காக நம்ம என்ன பண்ணணும், யாரை நம்ம அணுகணும் அப்படிங்கிற ஒரு தகவலும் நம்ம தொடர்ந்து அதிகாரிகிட்ட கேட்டு நம்ம சொல்லிகிட்ருக்குறோம். குறிப்பாக இந்த டெத் சர்டிஃபிகேட், வாரிசு சர்டிஃபிகேட் வாங்கிறத குறித்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தெரிஞ்ச வட்டாட்சியரிடம் கேட்கலான்னு சொல்லியிருந்தேன். அதனால் நம்ம தெரிந்த வட்டாட்சியருக்கு ஃபோனை போட்டு என்னென்ன மாதிரியான வாரிசு சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற தகவலையும் நம்ம ஃபோன் பண்ணி கேட்போம். குறிப்பாக கரூர் மாவட்டத்தினுடைய கரூர் நகரத்தினுடைய வட்டாட்சியர் குமரேசன் ஒரு நண்பர், அவர்கிட்ட நம்ம தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்கலாம். எந்த மாதிரியான பிரச்சனைகள் பொதுவாக சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு எப்படி அணுகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம கேட்போம். அவர் தொடர்பு கொண்டார் என்போம். ஹலோ சார், கரூர் வட்டாட்சியர் சாருங்களா? வணக்கம் சார், நாங்கள் வின்டிவிலேருந்து ஐயா அப்படின்னு வச்சு கூப்பிட்றோம் சார். வணக்கம் சார். சில சந்தேகங்கள் பொதுவாக அதிகமாக மக்கள் கேட்கறது என்னன்னா, இந்த இறப்பு சான்றிதழ், அந்த பர்த் சர்டிஃபிகேட், குறிப்பாக இறப்பு சான்றிதழ் காலதாமதம் ஆகுது, என்ன நடக்கணும், அது எப்படி அணுகணும்? இறப்பு சான்றிதழ் உங்களுக்கு 1 வருடங்களுக்கு மேல போயிருச்சுனாவே நம்ம ஆர்டிஓ, அதாவது வருவாய் கோட்டாட்சியர் இல்லைன்னா சப் கலெக்டர், அவங்கள்ட்ட தான் நம்ம மனு கொடுத்து வாங்குற மாதிரி வரும். அந்த இதுக்கு இறப்பு சான்றிதழ் எந்த டேட்ல அவங்க இறந்துருக்காங்க, எந்த இயர்ல இறந்துருக்காங்க அப்படின்றதுல அந்த வருஷத்துல இருந்து நடப்பு இன்னைக்கு மனு கொடுக்குற நாள் வரைக்கும் இருக்கிற வருஷம் வரைக்கும் இறப்பு பதியலன்னு சொல்லி நம்ம சப்டிஸ்ட் ஆபீஸ்லயும் நம்மளோட நம்ம வட்டாட்சியர் அலுவலகத்தையும் வாங்கி மனு கொடுக்கணும். வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்தாங்கன்னா அந்த மனுவானது திருப்பியும் வருவாய் வட்டாட்சியருக்கு மனு ஃபார்வர்ட் ஆகி வரும். ஃபார்வர்ட் இருந்தால் கீழே இருக்கிற நம்ம விஓஓ ஆர்ஐ எல்லாரும் விசாரிச்சு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. இறந்து போனது உண்மை, இந்த டேட்ல இந்த இடத்துல இறந்து போனது உண்மைன்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா அந்த அந்த மனுவோட அந்த என்கொயரி ரிப்போர்ட்லாம் வச்சு நாங்கள் ஆர்டிஓ கொடுத்துருவோம். நாங்கள் ப்ரொபோசல் பண்ணிடுவோம். அவரு சார் ஒரு 2 என்கொயரி போட்டு இந்த டேட்ல இறந்து உண்மைன்னு சொல்லி அந்த ஊருக்காரங்க யாரு சாட்சி போட்டுருக்காங்களோ அவங்க எல்லாம் விசாரிச்சுட்டு ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணிடுவாங்க. ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணா இன்டர்ன் அது நேரா எங்களுக்கு திருப்பி வட்டாட்சியருக்கு வரும். வட்டாட்சியர் மூலம் விஓக்கு போகும். விஓ டெத் சர்டிஃபிகேட்ல பதிஞ்சு கொடுத்துருவாங்க. இதுல இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கான இந்த காலகட்டங்கள் எப்படியும் ஒரு 1 மந்த் ஆகும். இப்போ முன்னாடி ஒரு 10-20 வருஷம் முன்னாடி 30 வருஷத்துக்கு மேல இருந்தாலுமே இந்த ப்ராசஸ்ல வந்துருமா? ஆமா, இந்த ப்ராசஸ் 1 வருஷத்துல எப்போ பதியாம இருந்தாவே இந்த ப்ராசஸ் வந்துடும். 1 வருஷத்துக்கு உள்ள இருந்தா வாங்கிக்கலாம். 1 வருஷத்துக்கு மேல போனா இந்த மாதிரி இந்த வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்துல நம்ம வாங்க வேண்டியது வரும். சார், இப்ப இந்த பட்டாவை பொறுத்த வரைக்கும் பல சந்தேகங்கள் மக்கள் தொடர்ந்து கேட்டே இருக்காங்க. இப்ப எந்தெந்த மாதிரியான நிலங்கள்ல இருக்கவங்களுக்கு பட்டா கிடைக்கும், அது எந்தெந்த ஆத்து புறம்போக்கு எந்த ஆளுங்களுக்கு பட்டா கிடைக்கவே கிடைக்காது? கண்டிப்பா. அதாவது அரசாங்கம் ஒரு சில புறம்போக்குல இருக்கிறது சொல்லியிருக்காங்க. நீர்நிலை, குறிப்பாக நீர்நிலை புறம்போக்கு, மந்தவெளி புறம்போக்கு, ரயில்வே லேண்டு, சோ இந்த மாதிரி இடங்கள்ல இன்னும் சில இடங்கள் இருக்கு. இந்த மாதிரி இடங்கள்லாம் ஹைலி அப்ஜெக்ஷன்ஸ், அந்த மாதிரி இடங்களுக்கு வீடே கட்டியிருந்தாலும் அது எவிக்ஷன் தான் எடுக்கணும். அந்த இடத்த எடுத்துட்டு அவங்க மாற்ற ஒண்ணு கொடுத்துடணும். கொடுக்கறதுக்கு அப்ஜெக்ஷன், அது நத்தத்துல குடியிருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா பட்டா கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு.
சரி, இப்போ அதனால அப்ஜெக்ஷன் புறம்போக்கு அன்அப்ஜெக்ஷன் புறம்போக்கு ஆட்சேபனையற்ற புறம்போக்குல குடியிருக்கிறவங்களுக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ கம்ப்யூட்டரில் வந்து நிறைய இஷ்யூஸ் என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு ஒரு சிலர் என்ன பண்ணாங்கன்னா, பத்திரத்தில் ஒரு மாதிரி இருக்குங்க, பட்டாரில் வேறு பேர் வந்துடுது, அது எப்படி மாற்றுறது, இல்லை வந்து பொதுவாகவே வந்து இந்த ஒரு மாமனார் பேரில் இருக்கிறது வந்து அவங்க கணவன் இருந்திருப்பாங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குள்ள எந்த மாதிரி ப்ரொசீஜர் இருக்கு? இல்ல இப்போ நம்ம வந்து கண்டிப்பா மாமனார் பேர்ல இருக்கிற சொத்தை வந்து மாத்தணும் அப்படின்னா அவரோட டெத் சர்டிபிகேட், அவர் உயிரோடு இருக்கப்ப அவர் எழுதி கொடுக்குற ஆவணங்கள் அடிப்படையில் மாத்தலாம். அவர் இறந்துட்டாரு, எந்த யாருக்கும் ஆவணங்கள் எதுவும் செஞ்சு கொடுக்காம இறந்துட்டாரு அப்படின்ற பட்சத்துல அவரோட இறப்பு சான்றிதழ் வாரிசு சான்றிதழ் அடிப்படையில மட்டும்தான் அவங்களுக்கு நம்ம கொடுக்க முடியும். சரி, இப்போ செஞ்சு இப்போ ஒரு கேஸ் வந்து என்ன அப்படின்னா, அண்ணன் தம்பி 3 பேர் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அண்ணன் வந்து கவர்மெண்ட் வேலைக்கு போகிறதுனால அந்த மற்ற சொத்தை வந்து 3ஆ பிரிச்சுக்கிறதுனால ஒருத்தருக்கு வந்து கவர்மெண்ட் வேலைக்கு 2ஆ பிரிச்சுக்கிறாங்க. ரெண்டு பாகமாக பிரிச்சதுக்கப்புறம் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் அந்த வேலைக்கு போனவர், கவர்மெண்ட் வேலைக்கு போனவர், வாரிசு அடிப்படையில் போனவர் வந்து அவர் இறந்து போயிடுறாரு. இன்னொரு வாரிசு வந்து அவர் பையனுக்கு அந்த வாரிசு வேலை கிடைச்சிருது. ஆனால் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த 2 பேரும் சித்தப்பா கிடைச்ச சொத்தை அவங்க அத்தையை வந்து தூண்டுதல் பண்ணி அவங்க, அதாவது இந்த இவங்களோட அண்ணன் கூட பிறந்தவங்களோட தங்கச்சி அவங்களுக்கு வந்து சொத்து வர மாதிரி பண்றாங்க. அப்படி பண்ண முடியுமா? அது ஏன்னா பிள்ளைக்கு இல்லதான் பண்றாங்க. அதாவது அரசாங்க வேலை, ஒரு பெரியவர் வந்து இறந்து போயிட்டாரு, வாரிசு உரிமை அடிப்படையில ஒரு பையன் வேலைக்கு போறாரு, அதனால அந்த பெரியவரோட சொத்துல பங்கு இல்லை அப்படின்னு சொல்றது வந்து ஏத்துக்க முடியாது. அது வந்து அவங்களோட குடும்ப ரீதியான பாகப்பிரிவு விவரங்கள் இதெல்லாம் வந்து அவங்க பத்திரத்துல சொல்லியிருக்கணும். பத்திரம் ஒண்ணு பத்திரம் போடுறப்ப சொல்லியிருக்கணும், வேலை போறனால வேலைக்கு நீங்க போனால இந்த சொத்துல இருக்கிறது வந்து உங்களுக்கு பங்கு இல்ல, அதனால நீங்க இதை வந்து இதை நீக்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து இதுக்கான ஆவணங்கள் எல்லாம் அவங்க பண்ணிருக்கணும். அவங்களோட வாய் மூலியமாக பிரிக்கப்பட்டதுக்கு வந்து கேட்டா கண்டிப்பா ஒரு இறந்து போனவரோட சொத்துக்கு எல்லா வாரிசுகளுமே பங்குதாரர் தான். சரி, இப்போ பொதுவாக வந்து இப்போ மெயினாக வந்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் வந்து நம்ம எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகளை அணுகணும்? மக்கள் வந்து என்னன்னா எடுத்துன்னு என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சிலர் வந்து எடுத்துன்னு சிஎம் செல்லுக்கு போயிடுறாங்க. நிலம் தொடர்பான அனைத்து மனுக்களையும் வட்டாட்சியர் டைம் வச்சிருப்பீங்களா? நீங்க வட்டாட்சியரை நேரடியா பாக்குற மாதிரி? இல்ல, அந்த அவங்களோட நிலம் தொடர்பான மாற்றம், அதாவது ஒரு பட்டா மாறுதல்னா இப்ப ஆர்டிஓ தான் செய்யணும்னு இருக்கும். இந்த பட்டா மாறுதல் நான் ப்ரொபோசல் அனுப்பிச்சு விட்டு ஆர்டிஓ தான் பண்ணணும். நான் ப்ரொபோசல் அனுப்பிச்சு விட்டு அதை வட்டாட்சியரா நான் ப்ரொபோசல் வந்து அனுப்பிச்சு டிஆர்ஓ கிடைச்சிட்டு டிஆர்ஓ தான் போடுறோம். சோ இந்த ப்ராசஸ் பண்றது நாங்களா இருப்போம். ஃபைனல் ஆர்டர்ஸ் போறது வந்து ஒரு இடத்துல ஒரு சில இனங்களுக்கு வந்து வருவாய் கோட்டாட்சி. நாங்க என்ன கேட்கறோம்னா, வந்து நாங்க என்ன ஒரு பொதுவா வந்து முதல்ல விஏஓ சந்திங்க, தாசில்தார் சந்திங்கன்னு சொல்றோம். இப்போ நீங்க வந்து மக்களை வந்து சந்திக்கிற ஒரு நேரம்னு ஒன்று, இப்போ வந்து கலெக்டர் வந்து எப்பவுமே திங்கட்கிழமை வாங்குறாங்க, அது மாதிரி வட்டாட்சியர் வந்து தினமும் வட்டாட்சியர் அலுவலகத்துல இந்த மாதிரி பொதுமக்களை சந்திக்கக்கூடியது எந்த டைம்? பொதுமக்களை சந்திக்கிறது நாங்க வந்து எப்பயுமே வந்து 10 to 2 வரைக்கும் மனுக்கள் கொடுக்குறோம். நேரடியா வட்டாட்சியரை நேரிலேயே பார்க்கணும்னா அதுக்கான சூழ்நிலைகள் இருந்து எல்லா நாளும் எங்களுக்கு இருக்காரு. தினமுமே உங்களை பார்க்கலாம். காலை 10 to 2 மணி வரைக்கும் மனுக்கள் கொடுக்கலாம் நேரடியா வந்து. நான் இருக்கிற பட்சத்தில் தலைமை துணை வட்டாட்சியர் நிர்வாகத்துல எங்க நிர்வாகத்துல இருப்பாரு, அவர்கிட்ட நீங்க நேரடியாக கொடுத்துடலாம். ஏன்னா நான் இருந்தா நேரடியாக எங்கள்கிட்ட கொடுக்கலாம். அதாவது வட்டாட்சியர் நாங்க இல்லாத பட்சத்துல எங்களோட தலைமையிடத்து துணை வட்டாட்சியர்கிட்ட இந்த மனுக்கள் தொடர்பா நீங்க கொடுத்துட்டு, அதாவது வட்டாட்சியர் வருவாய்த்துறை சம்பந்தமான விஷயங்களை வந்து தினமுமே நீங்க பாத்துட்டு தான் போறீங்க 10 to 2? ஆமா, டெய்லியும் பார்க்கத்தான் செய்யறோம். இதே காலையில நாங்க வந்து நிறைய வர முடியாது, நாங்க வந்து ஈவினிங் மேல, அதாவது ஒரு 4 o'clock கூட நாங்க எதுவுமே ஆய்வுக்கூடங்கள் இல்லாத வச்சு நாங்க மக்கள் சந்திச்சுதான் இருக்கோம். மிக்க நன்றி சார். தகவல் வந்து நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க. தொடர்புல வந்து சொன்னதுக்கு நன்றி. நிறைய பொதுமக்கள் கேட்டிருப்பாங்க, இருந்தாலும் உங்களுக்கு சந்தேகம் உங்களுக்கு நன்றிங்க. நல்லதுங்க, நன்றி.